என் பிள்ளை எதுக்காக என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. என் பிள்ளை பள்ளியிடத்துல போய் தான் குடிச்சான், சேர் தூக்கி போட்டிருக்கான். என் பிள்ளை எல்லா வேலையும் பார்த்திருக்கான். என் பிள்ளைக்கு பதில் சொல்லணும். எனக்கு என் பிள்ளை சாவுக்கு என்ன முடிவுன்னு தெரியணும். அவ மிரட்டி தான் என் பிள்ளை ஏத்திருக்கா. என் பிள்ளை என் பிள்ளை என்று சொன்னான், அம்மா என்ன பஸ்ல அந்த இது வரும், எங்களுக்கு முன்ன கூட்டி போன் போட வேண்டியதானே, எதுக்கு போலீஸுக்கு போன் போட்டாங்க? எங்களுக்கு தாய்க்கு நாங்க இப்ப பீஸ் கட்டுறதுக்கு போன் நம்பர் கொடுத்துருக்கோம், எதுக்கு போன் நம்பரை கொடுத்துருக்கோம்? என் பிள்ளைக்கு எங்களுக்கு முடிவு தெரியணும். என் பிள்ளை சொல்லிட்டான் எல்லாத்தையும், எல்லாமே நாங்க உள்ள பிள்ளை மிஸ் என்ன மிரட்டி கூட்டிட்டு கார்ல ஏத்துனாங்க. அம்மா சர்மாய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு வந்தாங்க. எல்லாம் சொன்னாங்க. என் பிள்ளை வெளியில வச்சு குடிச்சான்னு சொல்றாங்க. சொல்லுதாங்களே, என்ன வச்சிருக்கீங்க குடிச்சான்றதை எங்களுக்கு சொல்லிட்டான். இருந்தாங்க. என்ன வச்சிருக்கீங்க பதில் எங்களுக்கு? அவன் சொன்னான், நான் பாத்ரூம்ல வச்சுதான் குடிச்சேன். அந்த மிஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுதாங்கக்கா, எல்லாரும் சொல்லி மிரட்டுறாங்க. என்ன ஸ்கூலுக்கு வந்து இந்த ஒன்னால இந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நீ நல்ல பையனா, நீ இந்த ஸ்கூல்ல வந்து நீ எந்த கெட்ட பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்கக்கா. நான் அப்படி சொல்லி அங்க கூட்டு போனான். அப்போ அவன் சீரியஸா அங்க இருக்கான்னு சொன்னோடனே மேடம் எல்லாரும் வந்தாங்க. வந்து நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கேன். வந்து சொல்றாங்க, அத நல்ல பையன், அவன் டெய்லி ஹோம்ஒர்க் எல்லாம் ஒண்ணு கூட விடாம எழுதுவான் அப்படின்னு சொல்லி வந்து நான் பிரேயர் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் பிரேயர் பண்ணிருக்கேன் எல்லார்கிட்டயுமே அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு கூட இப்ப கூட அவன் எல்லார்ட்டையுமே பிரேயர் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கான். அவன் நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மேல இப்படி பொய் கேஸ் கொடுக்க அப்படி சொல்றவங்க எதுக்கு டெய்லி அவன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வரான்னு சொல்றாங்க. அதுல அவங்கள்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? முதல்ல அப்படி அவங்க பண்ணாங்கன்னா முதல்ல பேரண்ட்ஸ் தான் அவன் போன் போடணும். அவங்க எதுக்கு இத்தனை நாள் எப்படி சொல்லலாம்? சும்மா சொல்லுவாங்க, வெறும் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் சொல்லிட்டு போன் அடிச்சு சொல்றாங்களே. இவ்வளவு பெரிய விஷயம் ஃபீஸ் கட்டலனா கூட எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனா 1 மணி நேரம். அப்ப ட்ரங்க்ஸ் நடக்குது, ஸ்கூலுக்குள்ளே நடக்குது தெரியதானே செஞ்சிருக்கோம். அப்ப எதுக்கு அவங்க சொல்லாம இருந்தாங்க? எல்லாரும் அப்ப ஸ்கூலுக்குள்ளே நடந்துட்டு இருக்க போய் தானே அவங்க எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். அப்ப ஏன் பெற்றோர்கள்ட்ட அவன் மாட்டினான்னு சொல்லுவாங்களோ, இவ்வளவு நாள் குடிச்சான்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அவங்க பேரண்ட்ஸுக்கு முதல்ல ஏன் சொல்லல? முதல்ல பேரண்ட்ஸ் நம்பர் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா எல்லாரும் மட்டும் மறந்து குடிச்ச அன்னைக்கு கூட ஃபீஸ் கூட முதல்ல இது பண்றாங்க. சொல்லுங்க, நல்ல பிள்ளை சொன்னாங்க. நாங்க கூட அங்க தான் படிச்சோம். ஃபீஸ் கட்டலனா கூட போன் அடிச்சு கண்டிப்பா கட்டணும்னா வெளிய விடுறாங்க. ஒரு எக்ஸாம் கூட 1 மணி நேரம் வெளிய நிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் எழுத விடுறாங்க. காவல்துறை வந்து மக்களுக்கு உதவுன்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட காவல்துறையே இப்படி எல்லாத்துக்கும் உதவி பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாரதான் நம்புவாங்க இந்த உலகத்துல? என் தம்பி அப்படி பண்ணானே கேஸ் கொடுக்கிறதுக்கு பஸ் எரிஞ்சிட்டுன்னு கேஸ் முதல்ல அதுதான் எடுக்காங்க. என் தம்பி அப்படியே ஒரு கேஸ் கூட எடுக்கலையே. கொஞ்சம் உதவுங்கள, நீங்க யாருமே தப்பா பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் யாருமே கமெண்ட்ல நாங்க என்னெல்லாம் படிச்சோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பையனை அந்த ஸ்கூல்ல கூட என் தம்பி எங்களுக்கு உயிர் எங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல்ல சேர்க்காங்க, போலீஸ்க்கு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் சொல்லணும், அவங்க தான் ஃபீஸ் கட்டிருக்காங்க. இல்ல நானும் பக்கத்து ஸ்கூல்ல தானே படிக்கேன், நானும் அவன் தங்கச்சி தானே, தெரியும் தானே. ஃபீஸ் கட்டலாம் மட்டும் வெளியே எவ்வளவு நேரம் உடனே போன் போட்டு சொல்றாங்க. இதுக்குன்னா டெய்லி டாக்டர்ஸ் வந்தாங்க, அதுக்கு உடனே போன் போட்டு சொல்றாங்க. நாங்க அப்படி பிள்ளை வளர்க்கல. என்ன எவிடன்ஸ் வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அதை என்ன நாங்க கேஸ் கொடுக்க அதை எடுக்கல, அவங்க கேஸ் கொடுக்காங்க மட்டும் எடுக்காங்க. எதுவுமே சொல்லல. பேரண்ட்ஸ்க்கு சொல்லாம எதுக்கு போலீஸ் ஹாஸ்பிடலுக்கு சேர்த்துட்டு வந்து சொன்னாங்க? எல்லாம் முடிச்ச உடனே தான் சொன்னாங்க. என் மகன் சொன்னான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.